மகாபாரதம் பாகம் 20. தர்மம் அதர்மம். மகாபாரதத்தின் நிகழ்வுகள் அனைத்தும் 2 அடிப்படைகளைச் சுற்றியே பின்னப்பட்டிருக்கிறது: தர்மம் மற்றும் அதர்மம். தர்மம் அதர்மம் என்றதுமே அதை சரி தவறு, நல்லது கெட்டது, நியாயம் அநியாயம் என்ற அடிப்படையிலேயே பெரும்பாலான மக்கள் பார்க்கிறார்கள். தர்மம் மற்றும் அதர்மத்தை பார்க்க பல்வேறு வழிகள் இருக்கிறது. போர் வீரனாகிருக்கும் க்ஷத்ரியனுக்கு எனதனித்த ஒரு தர்மம் இருக்கிறது. ஆசிரியராகிருக்கும் பிராமணனுக்கு ஒரு தர்மம் இருக்கிறது. இப்படியே வைசியர் மற்றும் சூத்திரருக்கு எனவரவருக்கு ஏற்பொரு தர்மம் இருக்கிறது. இது வாழ்க்கையை மிக்நுட்பமாக பார்க்கும் ஒரு தன்மை. வெவ்வேறு குழுவினருக்கிடையே வெவ்வேறு விதமான தர்மம் நிலவியதுடன் குழுவிலிருந்த ஒவ்வொரு தனி மனிதருக்கும் அவனுக்கு அல்லது அவளுக்கு என தனிப்பட்ட ஒரு தர்மமும் இருந்தது. பீஷ்மர் மற்றும் பலரும் இதுவே எனது தர்மம் என மீண்டும் மீண்டும் சொல்வதை பல தருணங்களிலும் நீங்கள் கேட்கலாம். இப்படி ஒவ்வொருவரும் எனது தர்மமித்தோ எனதனி தனியாக வரவருக்கு ஒரு நீதி வைத்து கொண்டால் சட்டம் என்பது எங்கே இருக்கிறது என்ற கேள்வி எழும். ஒவ்வொருவரும் தமக்கெனதனியாக ஒரு சட்டம் வைத்துக்கொண்டு அது மற்றவர்களுடன் மோதலை ஏற்படுத்தி அதனால் குருஷேத்திர போர் மூளவில்லை. மக்கள் தங்கள் தர்மத்தை தாங்களே மீறியதால் தான் குருஷேத்திர போரே மூண்டது. ஒவ்வொருவருக்கும் தனித்த தர்மம் இருந்த போதும் அனைவருக்கும் பொதுவான ஒரு தர்மத்தை யாரும் மீறாமல் பார்த்து கொள்வது என்பதும் வாழ்க்கையை பார்க்கும் ஒரு வழி. இந்த வழியில் ஒவ்வொருவரும் சுதந்திரமாக தங்கள் வாழ்க்கையை வாழ்வதுடன் ஒருவருக்கொருவர் மோதல் இல்லாமலும் வாழ முடியும். தர்மத்தின் அடிப்படையாக நிலவிய இந்த மூல நியதி பண்பட்ட வாழ்வை சாத்தியமாக்கியிருந்தது. தர்மம் நிலைநிறுத்தப்படுவதற்கு முன்பாக மத்ஸ்ய நியாயம் என்னொன்று வழக்கத்தில் இருந்தது. இதை பற்றிய ஒரு கதையும் இருக்கிறது. ஒரு நாள் ஒரு சிறுமீன் கங்கை நதியில் ஆனந்தமாக நீந்தி விளையாடிக் கொண்டிருந்தது. அப்போது அதைவிட பெரிய மீன் ஒன்று எங்கிருந்தோ வந்து சேர்ந்தது. ஏற்கனவே அங்கிருந்த சின்ன மீன் பெரிய மீனின் பாகமாகானது. பெரிய மீனும் ஆனந்தமாக நீந்தி விளையாட துவங்கியது. சில நாட்களில் இன்னும் கொஞ்சம் பெரிய மீன் வந்து இங்கே ஏற்கனவே இருந்த பெரிய மீனை விழுங்கியது. இப்படியே ஒவ்வொரு முறையும் பெரிதான மீன் வருவதும் அங்கே இருக்கும் சின்ன மீனை விழுங்குவதும் நடந்தது. இந்த பெரிய மீன் அப்படியே கடலுக்கு வந்து சேர்ந்தது. அங்கிருந்த சின்ன மீன்களை விழுங்கி பெரிதாக வளர துவங்கியது. எவ்வளவு பெரிதாகென்றால் அந்த மீன் தனது வாலை அசைத்தாலே கடலில் எழும்பிய அலைகள் இமாலய சிகரத்தில் வந்து மோதியது. இது உலகிற்கே அபாயமாக மாறியது. இந்த கதையை சரியான கோணத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போதும் கூட ஒவ்வொரு சின்ன மீனும் தான் இருக்கும் நிலையை விட பெரிதாக வளரவே முயற்சி செய்து கொண்டு இருக்கிறது என்பது உண்மைதான். எல்லா மீன்களும் ஒரே சீராக வளர்ந்தால் நாகரீகமான சமுதாயமாகது இருக்கும். ஆனால் ஒரு மீன் மட்டுமே மிக பிரமாண்டமாக வளர முயற்சித்தால் சமுதாயத்தின் சட்டங்களும் நாகரீகமும் சிதைவதற்கான சூழல் ஏற்படும். அந்த பெரிய மீனின் ஆசையே சட்டமாக மாறும். இப்படிப்பட்ட மத்ஸ்ய நியாயத்திலிருந்து, அதாவது மீன் நியாயத்திலிருந்து, சமுதாயத்தில் தன்னுடைய சுய தர்மத்தை தானே அமைத்துக் கொள்ளும் சுதந்திரமும் அதே சமயம் அது அனைவருக்கும் பொதுவானதாகிருக்கக்கூடிய தர்மத்தை உடைக்காததாகவும் இருக்கும் ஒரு நிலைக்கு மக்களை அழைத்துச் செல்லவே அவர்கள் முயற்சி செய்தார்கள். கொள்ளும்படி கட்டுகளாகவே பார்த்தார்கள். பீஷ்மர் தனது பயங்கரமான சபதத்தை எடுத்தபோது நாம் இதை பயங்கரம் என அழைக்க காரணம் அவர் பிரம்மச்சாரியாக வாழ்ந்ததால் அல்ல, தனக்கு தானே தகுதி இழப்பு ஏற்படுத்தி கொண்டதால் அல்ல, தந்தனிப்பட்ட வாழ்க்கையில் அசௌகரியங்களையோ இழப்புகளையோ சந்தித்ததால் அல்ல, தன் குருவம்சத்தையும் தான் மிகவும் நேசித்த தேசத்தையும் ஏதன் சபதத்தின் பொருட்டு இழக்கவும் தயாராகிருந்தார் என்பதால் தான். தன் வாழ்விலேயே மிகவும் மதிக்கும் ஒன்றையே தன் சபதத்திற்காக இதுவே தனது தர்மம் என்றும் இதுவேதான் அடையும் வழி என்றும் தன் வாழ்வை அமைத்துக் கொள்கிறார்.
நாம் இன்னும் முன்னோக்கி செல்லும்போது பல சூழ்நிலைகளிலும் பீஷ்மர் கிட்டத்தட்ட அசாதாரணமான ஒரு மனிதராக தன்னை வெளிப்படுத்துவதை பார்க்கலாம். ஒரு ஆண் தனக்குள் இருக்கும் உயிரின் விதையை இன்னொரு பரிமாணத்திற்கு எடுத்துச் செல்ல விருப்பத்துடன் இருந்தால், இன்னொரு மனிதனை படைக்க வல்லந்த ஒற்றை செல் உயிரணுவை வாழ்வின் விசையாக மாற்றிக்கொள்ளும்போது, அந்த இரணுவானது ஆற்றல் மிக்க அணுவிசையாகவே அவனில் செயல்பட துவங்குகிறது. ஒரே ஒரு அணுவிலிருந்து அளப்பரிய ஆற்றல் வெளிப்படுகிறது. பல்வேறு காலகட்டங்களில் பலரும் பீஷ்மர் பிரம்மச்சாரியாகிருப்பதால் தங்களால் அவருடன் மோத முடியவில்லை என்பதை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். தனக்குள் இருக்கும் ஒவ்வொரு விதையையும் உயிராற்றலாக மாற்றிக்கொண்டதால் மற்றவர்களால் பீஷ்மரை கொல்ல முடியவில்லை. கிட்டத்தட்ட மற்றவர்களால் அழிக்க முடியாத வல்லமையை பீஷ்மராகவே தேர்வு செய்தார். இதை அடிப்படையாக கொண்டுதான் தனக்கு மரணம் நிகழும் நேரத்தை தானே நிர்ணயிக்கும் ஆற்றல் பீஷ்மரிடம் இருந்ததாக பேசினார்கள். அவர் அழிக்க முடியாதவரில்லை. ஆனால் தன் மரணம் நிகழ வேண்டிய நேரத்தையும் இடத்தையும் தானே தேர்வு செய்யக்கூடியவராகிருந்ததால் அதுவும் மரணமில்லாத வாழ்வாகவே பார்க்கப்பட்டது. மரணமில்லா வாழ்வு உங்களுக்கு வேண்டுமானால் அது யாராவது சாபமிட்டால் தான் உங்களுக்கு கிடைக்கும். மரணமின்றி நெடுங்காலம் வாழ்ந்தே ஆக வேண்டிய கட்டாயம் எவ்வளவு சித்திரவதையாகிருக்கும் என்பதை உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா? மரணமே இல்லை என்பதுதான் சாபம். உங்களுக்கு எப்போது மரணம் நிகழ வேண்டும் எனும் தேர்வு உங்களிடம் இருப்பது வரம். தொடர்ச்சியை அடுத்த காணொளியில் காண்போம். நமது தமிழ் தென்றல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.